வணக்கம் மக்களே. நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் பிடிச்சு வச்சு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்ப இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் ஒரு மிக்ஸ்ட் எமோஷன் எபிசோடா இருக்க போது. ஸ்டார்டிங்ல எங்களை கொஞ்சம் அழ வச்சுட்டு அதுக்கப்புறம் கானா வினோத்தை வச்சு ஃபன் பண்ண போறீங்க அப்படித்தானே? ஏன்னா மனுஷன் ஸ்டேஜுக்கு ஏறணும்னே அழுதுருப்பாப்ல. கண்டிப்பா அழுது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் தனக்கான ஏவி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுல உள்ளவங்க கூட பேசுறவங்க பேர்ல ஒரு மாதிரி வச்சு ஃபன் பண்றாப்ல. முக்கியமா தண்ணி பழம் எப்பா எல்லா வேலையும் பார்த்து விட்டுட்டு தண்ணி பழம் இப்ப பேசுற பேச்சா பாத்தீங்களா? கானா வினோத் இந்த பணப்பட்டி எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் தண்ணி பழம் தான். ஓகேவா? கானா வினோத் இந்த பணப்பட்டி எடுக்க முக்கிய காரணமே நம்ம தண்ணி பழம் தான். ஏன்னா தண்ணி பழம் பண்ண ஒரு சில விஷயங்கள்னாலதான் கானா வினோத்துக்குள்ள இருந்து அந்த கான்பிடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் உடஞ்சிச்சு. ஓகேவா? ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு மனசை இப்ப எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? ஆனா தண்ணி பழத்துக்குள்ளேயும் லைட்டா ஈரம் இருக்கத்தான் செய்யுது ப்ரோ. கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தண்ணி பழத்துக்குள்ளேயும் கொஞ்சம் பாசங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கத்தான் செய்யுது. உண்மையாவே கானா வினோத் மேல மனுஷன் பாசம் வச்சிருக்காப்ல. அந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே நேத்து பார்த்தோம். தண்ணி பழம் அழுவாருன்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த மனசு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போல்டா தான் சுத்திட்டு இருந்தாப்ல. எவ்வளவு பேர் எப்படி கழுவி ஊத்தினாலும் அந்த மனசை உடஞ்சதே கிடையாது. ஆனா நேத்து அந்த மனசை ஒரு மாதிரி உடஞ்சு அழுதாப்ல. அது பார்க்கும்போது கல்லுக்குள் ஈரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே, என்னென்ன ஃபன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபன்னை கண்டிப்பா நம்ம மிஸ் பண்றோம். அப்படித்தான் இந்த ஃபன்னை நம்ம கண்டிப்பா மிஸ் பண்றோம். பட் அதெல்லாம் ரொம்ப நாட்கள் கிடையாது. எப்படி? அதெல்லாம் ரொம்ப நாட்கள் கிடையாது, குறுகிய நாட்கள் தான். சொல்ல போனா ஒரு 24 மணி நேரத்துல இருந்து ஒரு 48 மணி நேரம் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபன்னை மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபன்னை நம்ம ரிட்டர்ன் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு ஒரு சின்ன அப்டேட் சொல்லிருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பாத்துறலாம். சோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 lakhs சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போறோம். இன்னும் கொஞ்சம் தான். எனக்காக தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் பெருமையா இருக்கும். பார்த்து தட்டி விடுங்க गाइस. 2 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்துல இருக்கும். லைட்டா பக்கத்துல இருக்கும். சோ பார்த்து தட்டி விடுங்க. சரி, ஓகே. இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் கானா வினோத் தான் மனுஷன் அழுது முடிச்சுட்டு அப்புறம் ஏவி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஹவுஸ் படிச்சுட்டு பேசுறாப்லன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க ஓபன் பண்ண உடனே நம்ம தண்ணி பழம் தான், சார் வினோத் சார் லவ் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பழம் அங்க இருந்து ஹார்ட் காமிக்கிறாப்ல. அங்க ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க. அது நம்மளால கவனிக்க முடியுது. ஒரு சில பேர் வினோத்தை பார்த்துன்னு ஒரு மாதிரி உடஞ்சு அழுறாங்க. ஆனா இங்க தண்ணி பழம் மட்டும் லவ் யூ சார் அப்படின்னு கானா வினோத் அங்கிறது ஒரு கவுண்டர் கொடுக்குறாப்ல. கானா வினோத் அங்கிருந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாப்ல. அந்த கவுண்டருக்கு முன்னாடி கானா வினோத் கிட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா? மனுஷன் கண்ணாடி போட்டிருக்காப்ல. யாரோட கண்ணாடின்னு பார்த்தா நம்ம சேதனை தான் கொடுத்திருக்காப்ல. ஆனா சேதனை போட்ட கண்ணாடி கிடையாது. சேதனை ஸ்பெஷலா ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்திருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வாரமும் பார்த்திருப்பீங்க. எவிட்டாய் வர்றவன்லாம் சார் கண்ணாடி கொடுங்க சார் கண்ணாடி கொடுங்கன்னு சொல்லிட்டு 10,000 20,000 மதிப்புள்ள கண்ணாடி ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா உஷாரா ஒரு கண்ணாடி வாங்கிட்டே வந்துட்டாரு போல. கானா வினோத்துக்கு கண்ணாடி போட்டு விடுறாப்ல. கண்ணாடி போட்டுக்கோங்க சார் அப்பதான் மாசா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி போட்டு விடுறாப்ல. நல்லா இருக்கு, தூக்கலா இருக்குனே, தூக்கலா இருக்கு. அப்ப அண்ணா கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு என்னது லவ் யூ ஆயோ வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு கேம்பெயின்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து லவ் யூ ஓடுறாங்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை போடுறாப்ல. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, தண்ணி பழம் இருக்காரு தெரியுமா? சபரி தான் டைட்டில் வின்னர். அதை மட்டும் சொல்லிட்டு இருந்தா கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. இந்த மனுஷன் கேமரால போயிட்டு யாருமே கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க, எப்படி யாருமே கானா வினோத்துக்கு ஓட்டு போடாதீங்க, ஹை குவாலிட்டி பர்சனுக்கு ஓட்டு போடுங்க, சபரிக்கு ஓட்டு போடுங்க, கானா வினோத்துக்கு எப்பவுமே ஓட்டு போட்டுறாதீங்க. அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள மார்க் பண்றாரு, பாடி ஷேமிங் பண்றாரு. சோ அவருக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு கேம்பெயின்லாம் பண்ணாரு. அது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த விஷயத்தை யாராச்சும் தட்டி கேட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் தட்டி கேட்டாங்க. அதுதான் நம்ம அரோரா மட்டும் தான் இப்படி பண்ணாதீங்க, நீங்க யாருக்காச்சும் ஓட்டு கேட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேவா? வீட்டுக்குள்ள உட்காந்து ஓட்டு கேட்கறீங்கன்னா அது கூட ஓகேன்னு சொல்லி போயிடலாம். ஆனா ஒருத்தருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றது ரொம்ப தப்பு. அந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அரோரா மட்டும் தான் ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. ஆனா விக்கல் சிக்கிரம பொறுத்தவரைக்கும் இல்ல அப்படிலாம் கிடையாது. யார் வேணா என்ன வேணா பேசலாம், ஓட்டு கேட்கலாம், ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லலாம். அது வந்து எத்திக்கலி பேசிக்கலி சப்பாத்திக்கலின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு உருட்டை போட்டாப்ல. அப்படி ஒரு உருட்டை போட்டுட்டு கேட்கலாம், அது தப்பு கிடையாதுன்னு சொல்லி பேசி வச்சிருந்தாப்ல. பட் அரோரா மட்டும்தான் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. சோ அந்த விஷயத்தை நம்ம கானா வினோத் பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். அதான் வந்து சொல்றாப்ல ஓட்டு போடாதன்னு சொல்லிட்டு இங்க வந்து லவ் யூ ஓடி அங்கிட்ட அப்படிங்கிறாப்ல. அப்ப தண்ணி பழம் அங்க இருந்து என்ன சொல்றாப்ல, சார் உங்களை மிஸ் பண்றேன் சார், உங்களை பத்தி தான் பேசிட்டே இருக்கேன், உங்க நினைப்பு என் மனசுக்குள்ளே இருக்கு சார்ன்னு சொல்லிட்டு தண்ணி பழம் ஃபன் பண்றாப்ல. அதுக்குதான் நம்ம கானா வினோத் இங்க இருந்து இந்த விஷயத்த வெளியே போய் நம்ம ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல அதுல தண்ணியில் எழுதி வச்சுக்கோயா அப்பதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி ஒரு அடியை போடுறாப்ல. 2 பேருக்கான காம்போ செம்மல்ல. உண்மையாவே 2 பேரும் கொஞ்சம் ஒத்து போய் அந்த காம்போ கொண்டு போனா சூப்பர் காம்போ ப்ரோ. ஆனா என்ன நம்ம கானா வினோத் அப்பப்போ கொஞ்சம் ஓவர்டு போய் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுறாப்ல. அந்த காமெடி அப்படிங்கிறது நம்ம பசங்களுக்குள்ள நார்மலா பண்ணிக்கிற காமெடி மாதிரி எக்ஸ்ட்ரீம் போயிருது. ஓகேவா? அந்த மாதிரி நேஷனல் டெலிவிஷன்ல பண்ணக்கூடாது. அது எனக்கான ஒரு இதாகவும் இருக்குது. ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒருத்தர் நம்ம கிண்டல் பண்றோம், ஒரு மாதிரி ஜாலியா ஃபன் பண்றோம்னா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஒரு ரைட்ஸ் இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. ஆனா கானா வினோத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கட்டத்தை தாண்டினோடனே அதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி ரொம்ப ஃபன் மோடுக்கு போயிடுறாப்ல. அந்த விஷயம் தேவையில்லைன்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. பட் ஓகே, ஒரு மாதிரி ஃபன் பண்றாப்ல, எல்லார்ட்டையும் பேசிட்டு
மனுஷன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்புறம் நம்ம சேதனனுக்கு ஒரு பாட்டு வேற போடுறாப்புல, கோர்ட்ல தீர்ப்பு சொல்றது நீதிபதி, இந்த வீட்டுல தீர்ப்பு சொல்றது சேதுபதின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டெல்லாம் போடுறாப்புல. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஸ்டேஜ்ல ஃபன் இருக்க போது. அது மட்டும் இல்லாம ஒரு சின்னதா ஒரு அப்டேட் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து நிறைய சீசன்ல நடந்திருக்கு. என்னன்னா பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போனவங்க ரிட்டர்ன் இந்த வீட்டுக்குள்ள வர்ற விஷயம் சீசன் 7ல பாத்திருப்பீங்க. பூர்ணிமா அவர்கள் பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டு அடுத்த வாரமே ரிட்டர்ன் உள்ள வந்திருப்பாங்க. கண்டிப்பா பாத்திருப்பீங்க. சேம் இதே மாதிரி தான் 16 லட்ச ரூபாய் பணப்பெட்டி எடுத்துட்டு பயங்கரமான டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு அங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான ஏவி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 2வது நாளே ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள போனாங்க. செவ்வாய்க்கிழமையா திங்கக்கிழமையா உடனே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. உடனே ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா ஒரு ஆட்டத்தை போட்டு போனாங்க. இந்த விஷயத்த நேத்து பேசும்போது ஒரு சில பேர் வந்து ப்ரோ அது ஜோக்கர் மாஸ்க் இல்ல, அதுதான் உண்மை முகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா இவ்வளவு வன்மம்? எங்க அக்கா பூர்ணிமா மேல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? அக்கா வந்து ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டு வீட்டுக்குள்ள போய் இது பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா பாத்திருப்பீங்க. சேம் அதே மாதிரி கானா வினோத் அவர்கள் ரிட்டர்ன் இந்த வீட்டுக்குள்ள போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். எனக்கு தெரிஞ்சு செவ்வாய்க்கிழமை ப்ரோ, செவ்வாய்க்கிழமை காலையில இந்த மனுஷன் ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள போயிருவாருன்னு தோணுது. செவ்வாய் புதன் வியாழன் அந்த 2-3 நாள் உள்ள இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மட்டும் தான் தனியா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் நம்ம ஃபைனலிஸ்ட் தனியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வரத்துக்கு உள்ள பழைய போட்டியாளர்கள் இருப்பாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பேர் உள்ள போவாங்க. கனி, எஃப்ஜே, அப்புறம் பேர் என்ன பிரஜன், சாண்ட்ரா இவங்கலாம் ரிட்டர்ன் உள்ள போவாங்க. சாண்ட்ரா ஆக்சுவலா இன்னைக்கு எவிட்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி பேசலாம். பட் இருக்கு கைஸ், வரப்போற வாரம் கொஞ்சம் ஃபன் இருக்கும். ஏன்னா சேதன்னு இன்னைக்கான எபிசோட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க போல. ஃபன் மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருக்கணும், யாரும் வன்மத்தை கக்க கூடாது. ஏன்னா உங்களை ஃபன் பண்ண தான் வீட்டுக்குள்ள அனுப்பணும். கடைசி வாரங்கள் நீங்க ஃபன் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ஜாலியா வச்சுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க வன்மத்தை கக்குறீங்க, அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க போல. ஆனா எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரம் பழைய போட்டியாளர்கள் உள்ள வந்து ஃபன் மட்டும் தான் பண்ணுவாங்க. பெருசா அந்த இதை கேட்கிறேன் இந்த இதை கேட்கிறேன்னு சொல்லி யாரும் சண்டை போட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஃபன்னா போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு மாதிரி ஜாலியா காலைல முழிச்சிலேருந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி வைப் பண்ணிக்கிட்டு கூட்டமா உட்காந்து பேசிக்கிட்டு ஃபன் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா கானா வினோத் 2 நாள்ல வீட்டுக்குள்ள வந்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு 2 நாள்ல கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்துருவாரு. வந்தா நமக்கு ரிட்டர்ன் ஃபன் தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபன். அது வரைக்கும் ஃபன் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் ஃபுல்லா காசிப் தான் இருக்கும். அவன் கூட்டமா எங்கேயா உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. ஸோ கானா வினோத் எப்போ ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள போறாரோ அதுக்கப்புறம் நமக்கு ஃபன் தான். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா அந்த பிக் பாஸை பார்க்கலாம். இன்னும் 5 நாட்கள் இருக்கு கைஸ், அவ்வளவுதான். திங்கக்கிழமை ஆரம்பிச்சுன்னா வெள்ளிக்கிழமை வரதுக்கு ஸோ அப்படின்னு ஓடிடும். அதுக்கப்புறம் பிக் பாஸே முடிஞ்சு போச்சு. கடைசி சாட்டர்டே எபிசோட் அர்த்தமா தான் இருக்கு. ஓகே கைஸ், நான் அப்படித்தான் கடைசி சாட்டர்டே எபிசோட்ல இருக்கும். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன, நீ எப்படி ஃபீல் பண்றீங்க? கானா வினோத்த ஸ்டேஜ்ல பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த மனுஷன் ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இதெல்லாம் பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல பட்டுருங்க. ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபன் இருக்கும். ஆனா கானா வினோத் பெட்டி எடுக்க தண்ணி பழம் தான் ஒரு முக்கிய காரணமும் கூட. அவர் சபரி டைட்டில் வின்னர் சொல்லிட்டு கூவிட்டு சுத்தலான அந்த மனுஷன் கண்டிப்பா பணப்பெட்டி எடுத்திருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த மனுஷன் உடஞ்சிட்டாரு, பயம் வந்துட்டு. ஒருவேளை இந்த பணமும் நமக்கு கிடைக்காம போயிருமோ, கப்பு நமக்கு கிடைக்காதோ, சபரி கொடுத்துருவாங்களோ கப்பு, அப்ப இவர் சொல்ற மாதிரி அப்ப நமக்கு அந்த பணமும் கிடைக்காம இந்த பணமும் கிடைக்காம போச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டார். அதான் உண்மை. பட் பரவாயில்ல ப்ரோ, அவர் சம்பாதிச்சிட்டார். அவருக்கான சேலரி, இந்த பணப்பட்டியில் உள்ள அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வச்சு எப்படி பார்க்க போனாலுமே ஒரு 40 சம்திங் வந்திருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா, ஒரு 40 lakhs கிட்ட வந்திருக்கும்னு சொல்றாங்க. ஓகே தான், மனுஷன் சம்பாதிச்சிட்டாப்ல. அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டா அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடோ ஏதோ ஒன்று கெட்ட முடிஞ்சா கெட்டணும், இல்லைன்னா வாங்க முடிஞ்சா வாங்கிட்டு அப்படி கொண்டு போயிடணும். குடும்பத்தை தான் பார்க்கணும். அதை தாண்டி வேற எங்கேயும் கொட்டிடக்கூடாது இந்த பணத்தை. ஸோ தெளிவாக பண்ணுவார்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.